நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. இருங்க உங்களை நான் அத்தை கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்றேன். ஓவரா பண்ணிட்டு இருக்காதயா. நீ நான் உன்னை எதுவுமே சொல்லவே இல்ல. நீ தான் காலையில இருந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு இருந்த. சரி சின்ன புள்ள தானே நான் அமைதியா இருந்தேன். இப்போ நான் இந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே உனக்கு கோவம் வந்துருச்சா என்ன? ஏன் இப்படி பச்சை நடிக்கிற? அப்படின்னு நான் பெருசா சொல்லிட்டேன். ஓவரா பண்ணாதன்னு தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சொன்னதெல்லாம் சொல்லிட்டு என்ன தப்பு இருக்கு நான் சொன்னீங்க. எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க கொஞ்சம் கூட சரியே இல்ல பூமாரி அக்கா. உங்களை விட நான் எல்லாத்துலயும் நல்லா இருக்கேன், எல்லாத்துலயும் குட்டா இருக்கேன்னு உங்களுக்கு பொறாம. அதனால தான் நீங்க என்னை இப்படி திட்டுறீங்க. யாழினி, முதல்ல நான் உன்னை திட்டவே இல்லையே. நான் உன்னை திட்டினாதான் சரி நான் திட்டிட்டேன்னு சாரி சொல்லலாம். நான் திட்டாம நீ எதுக்கு இப்ப சம்மதமே நான் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? காலையில இருந்து என்ன அசிங்கப்படுத்தினது யாரு? நீதான். நான் உனக்கு எதுவுமே சொல்ல சரியா? அப்படியே பச்சையா நடிக்காத. நான்லாம் ஒன்றும் பச்சையா நடிக்கல, நீங்க தான் பச்சையா நடிக்கிறீங்க. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு பழிய மட்டும் தூக்கி என் மேல போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க தான் என்ன அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க, என்ன திட்டுறீங்க. நீங்க திட்டினது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? உங்களை விட ஒரு வயசு சின்ன பொண்ணு தானே நான். உங்களை எவ்வளவு மரியாதையா பேசுறேன். ஆனா உங்களை விட ஒரு வயசு சின்ன பொண்ணா இருக்கிறனால என்ன நீங்க இப்படிலாம் அசிங்கப்படுத்தலாமா? யாழினி, திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. யார் அசிங்கப்படுத்துறா? உன்னோட பெரியவனா? நீதான் என்ன அசிங்கப்படுத்தின தெரியுமா? என்னமோ எல்லா தப்பையும் நானே பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இப்படிலாம் பண்ணாத யாழினி. நான் உன்னை நல்ல பிள்ளை நினைச்சானே, நீ இப்படி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. பாருங்க, திரும்பி திரும்பி நான் நடிக்கிறேன், நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு இப்ப என்னைய சொல்றீங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? எங்க வீட்டுக்கு நீங்க வந்துட்டு என்ன நீங்க தப்பு சொல்லிட்டு இருக்கீங்களா? இப்ப எதுக்கு கத்துற? கத்தி எதுக்கு ஆக்ட் பண்ற? இங்க என்ன சவுண்ட்? யாழ்னி, உன்னை நான் மீன் எல்லாம் வெட்டி வைக்க சொன்ன, வெட்டி வச்சிட்டியா இல்லையா? அம்மா, நான் மீன் வெட்டிட்டு தான் இருந்தேன். இப்ப எதுக்குடி அழுகுற? சம்மந்தமே இல்லாம இந்த பூமாரி அக்கா என்னை திட்டுறாங்கம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஐயோ சித்தி, நான் அவளை திட்டவே இல்ல சித்தி. அவ பொய் சொல்றா. இல்லம்மா, இந்த பூமாரி அக்கா தான் போய் சொல்றாங்க. ஐயோ, வாயால திட்டினாதான் திட்டுதான் வாங்கி. என்ன இப்ப திட்டனால என்ன 5 கிலோ குறைஞ்சிட்டியா நீ? சித்தி, நான் முதல்ல திட்டவே இல்ல சித்தி. யாழ்னி, அவதான் திட்டலன்றாள. சரி வாயை மூட்டி வெட்டு மீன. சும்மா கத்தி ஊற கூட்டிட்டு இருக்க. அம்மா, உனக்கு என் மேல பாசமே இல்லம்மா. இந்த பூமாரி அக்கா என்ன எவ்வளவு அதிகப்படுத்துறாங்க. நீ அவங்கள எதுவுமே கேட்காம என்ன திட்டிட்டு இருக்க? சித்தி, சத்தியமா நான் இவளை எதுவுமே சொல்ல சித்தி. மீன் வெட்டுறதுக்காக அம்மா அனுப்பிச்சு விட்டாங்க. சரி நான் அவகிட்ட வந்து நானும் மீன் வெட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவ சொன்னா, இந்தாங்க அருவாமனை வெட்டுங்க அப்படின்னா. எனக்கு அருவாமனையை வெட்ட தெரியாது, கத்தி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னேன். கத்தியிலலாம் மீன் வெட்டக்கூடாதுன்னு சொன்னா, நான் அருவாமனைலாம் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது, கத்தியிலனா நான் எப்படியாவது கட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இவ சொல்றா, உங்களுக்கு எதுவுமே தெரியல, உங்களுக்கு காலையில இருந்து ஒரு விஷயமே தெரியல, இது பண்ண தெரியல, அது பண்ண தெரியல, நீங்கெல்லாம் என்ன அக்கா அப்படி இப்படின்னு இவ பேசிட்டு இருந்தா. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் நான் சொன்னேன், யாழினி எல்லாமே உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ ஒன்னும் பேசாத அப்படின்னு சொன்னேன். அதுக்கு போய் இவ இப்படி அழுதுகிட்டு இருக்கா. எதுக்கு சம்மந்தமே இல்லாம அழுகுறான்னு தெரியல. இதுல என்ன சித்தி திட்டுறதுக்கு இருக்கு? நான் எதுவுமே திட்டவே இல்ல முதல்ல அவளை. நான் நார்மலா பேசுற மாதிரி தான் சொன்னேன். இல்லம்மா, இந்த அக்கா ஃபுல்லா பொய் சொல்றாங்கம்மா. இந்த அக்கா வாய் திறந்தாலே இந்த அக்கா வாயில இருந்து பொய் மட்டும்தாம்மா வருது. யாழினி, வாட்டி அழுந்து பேசுறீங்க. யார் பொய் சொல்றா? நீ தான் பொய் சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்னும் பொய் சொல்ல, புரியுதா? பாரு பாரு, ஊ முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு. என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் பாத்துக்கிறேன். இருங்க பெரியம்மா, நீங்களே கேளுங்க. இந்த பூமாரி அக்கா காலையில இருந்து என்ன சும்மா சும்மா திட்டிட்டே இருக்காங்க பெரியம்மா. இந்த அடி பூமாரி, உனக்கு எங்க போனாலும் இந்த சண்டையை இழுத்துட்டு வரதா வேலையா? அம்மா, முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோபப்பட சரியா? நான் எதுவுமே பண்ணல, தேவையில்லாம அவ தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாருங்க பெரியம்மா, இதே மாதிரிதான் காலையில இருந்து நான் எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெரியம்மா. நான் எதுவுமே பொய் சொல்லவே இல்லை பெரியம்மா. எங்க அம்மா கூட தெரியும் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பூமாரி அக்கா சும்மா சும்மா நான் பொய் சொல்றேன், நான் நடிக்கிறேன், நீ பச்சையை நடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தாடி, வந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? ஊர்ல இருந்து வரும்போதே சொல்லிதானே வந்தேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா பூமாரி? ஏன் என்ன வரல பேசிக்கிட்டு தீவிர? அம்மா, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லம்மா. பொய் சொல்லாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட சொன்னாங்களே நான் பொய் சொல்றேன், இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் பாட்டுக்கும் சிவனேன்னு உட்காந்து எங்க அம்மா மீன் வெட்ட சொன்னாங்க, அதை தான் நான் வெட்டிட்டு இருந்தேன் நான் பாட்டுக்கும். ஆனா இந்த அக்கா தான் நடுவுல வந்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, எங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ சொன்னேன், பூமாரி அக்கா இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னப்ப கூட அவங்க கேட்கவே இல்லை பெரியம்மா. சரி விடு யாழினி, தெரியாம சொல்லிருப்பா, அதுக்கே இப்படி அழுதுட்டு இருக்க. இல்ல அத்தை, உங்களுக்கு தெரியாது, இந்த பூமாரி அக்கா என்னை எப்படிலாம் தெரியுமா கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அத்தை இல்ல அத்தை, அவ சுத்தமா பொய் சொல்றா அத்தை. நான் எதுவுமே சொல்லல அத்தை. வாய் மட்டும் சும்மா இரு பூமாரி. உனக்கு வர வர வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமா
பூமாரி இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வையேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பயங்கரமா நீ கோவத்தை கிளப்பிட்டு இருக்க. நான் எதுவுமே பண்ணவே இல்ல. தப்பு பண்ணதுல அவ. ஆனா எல்லாரும் என்னைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா நான் உண்மையிலேயே எதுவுமே பண்ணலம்மா. வாயை மூடு. உன்னால இப்ப பூமாரி அடி வாங்கினா அவங்க அம்மா கிட்ட. அம்மா சத்தியமா என் மேல தப்பே இல்லம்மா. இந்த அக்கா தான் என்ன அசிங்கப்படுத்தினாங்க. அதுதாம்மா நான் சொன்னேன். வாயை மூடுறியா? இப்ப நீயும் அந்த மாதிரி அடி வாங்குறியா? அம்மா அந்த அக்கா தான் பண்ணாங்க. வாயை மூடுன்னு சொல்றேன். வாய் மூட அமைதியா இருக்க மாட்டே. போங்க எல்லாரும் ஓவரா பண்றீங்க. தப்பு பண்ணாம என்னைய போய் அடிக்கிறல்ல. நான் போறேன் போ. ஏய் பூமாரி, போட்டு விடுங்க. வர வர எல்லாரும் அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து எடுத்து வச்சிருக்கீங்க. முக்கியமா உங்களை சொல்லணும். நீங்க தான் அவளுக்கு ஓவரா செல்லம் கொடுக்குறீங்க சம்மந்தி. ஐயோ பூமாரி மேல தப்பு இருக்காது சம்மந்தி. அவகிட்ட பேசியிருக்கலாம்ல. நீங்க எதுக்கு இப்படி அடிச்சீங்க அவளை? பாவம் இல்லையா? அதான் இந்த பொண்ணு இவ்வளவு சொல்றாளே, இவ்வளவு சொல்லி அவளை அடிக்காம இருந்தா நம்மளாம் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிராது. அதனால தான் ஒரு அடி விட்டேன். இருந்தாலும் அவளுக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான். அந்த பொண்ணை பார்த்து நடிக்கிற போய் சொல்றேன்னு எப்படி அவ சொல்லலாம்? அவங்க வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம இருந்தாலும் அந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணாலோ பண்ணலையோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா எனக்கு குறைஞ்சிருவாள் அவ. சம்மந்தமே நம்ம வந்து டென்ஷன் பண்ணிட்டா. அதுக்கு நீங்க தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய அடிக்கிறது சம்மந்தமா? நல்லா வாங்கிட்டு போறா விடுங்க. ஒரே தலைவலியா இருக்கு. சரியா நீ அழுகாத விடு. சரிங்க அத்தை. அத்தை உண்மையில நான் எதுவுமே பூமாரி அக்காவை சொல்லல அத்தை. சொல்ல போனா எனக்கு பூமாரி அக்காவை ரொம்ப பிடிக்கும் அத்தை. ஆனா அவங்களுக்கு தான் என்ன பிடிக்க மாட்டேங்குது அத்தை. எல்லா தப்பும் அவங்க தான் அத்தை பண்ணாங்க. இப்ப கூட பூமாரி அக்காவை அடி வாங்கின போது பார்த்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு பூமாரி அக்காவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்களுக்கு தான் என் மேல பாசமே இருக்க மாட்டேங்குது. சரி விடியா, நீ நேத்து தானே வந்திருந்தா. அவ ரொம்ப பாசமானவ. என்ன கொஞ்சம் சடார் சடார்னு பேசிடுவா, அவ்வளவுதான். நீ அதெல்லாம் ஒண்ணும் மனசுல வச்சுக்காத, அழுகாத சரியா? சரிங்க அத்தை. ஆனா பூமாரி அக்கா அப்படி சொன்னது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அத்தை. சரி விடியா, நீ பூமாரி கொஞ்சம் சுட்டி பொண்ணு. அதனால அப்பப்ப நம்ம சுட்டித்தனமா பேசுவா. அதெல்லாம் நீ பெருசா மனசுல வச்சுக்காத. சொல்ல போனா அவ ஒரு குழந்தை மாதிரி. என்ன நம்ம அவளுக்கு தப்பு பண்ணாலும் அவ அடுத்த நிமிஷமே மறந்துட்டு சாதகமா பேச ஆரம்பிச்சிருவா. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளே வந்து உன்கிட்ட நல்லா பேசுவா பாரு. நீயும் அவகிட்ட நல்லா பேசு. இன்னும் நம்ம ஊர்ல ஒரு வாரம் தான் நாங்க இருக்க போறோம். அதனால சண்டே எதுவுமே வேணாம். அவ இன்கேஸ் ஏதாவது சொன்னாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. சரிங்க அத்தை. சரி நீ அழுகாத. சரிங்க அத்தை. அமுதா, சம்மந்திக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னாங்க. நான் போய் டீ போட்டு கொடுக்குறேன். சரிங்க மைனி. அடியே இந்தாடி. என்னம்மா? ஓவரா நாடகம் ஆடிட்டு இருக்கா சரியா? அந்த பொண்ணு ஏதோ தப்பாவே சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்காக இப்படிதான் ஊரை கூட்டுவியா? பாவம், உன்னால அந்த பொண்ணு எப்படி அடி வாங்கினா பாரு அவங்க அம்மா கிட்ட. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க அவங்கள நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். உன்னால அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அடி வாங்கினா அசிங்கமா இல்ல உனக்கு? இப்ப அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க? பொண்ணு எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு என்னையா தப்பா நினைப்பாங்க. வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி எப்படி இருக்கணும் அதெல்லாம் ஒண்ணு தெரியாதா? என்னதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரியல. அம்மா அந்த அக்கா அப்படி சொன்னதுதானம்மா நான் சொன்னேன். நல்லா சொன்னேன். இப்ப சொன்னதுல அந்த பொண்ணு அடி வாங்கினதா மிச்சம். உனக்கு சந்தோஷமா இப்ப? அம்மா எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு பூமாரி அக்கா அடி வாங்குறத பாக்கும்போது. இருக்கும். பண்ணதெல்லாம் பண்ணிட்டு பூமாரி அக்கா அடி வாங்கும் போது கஷ்டமா இருக்குன்னு போய் சொல்றியா? நீ அமைதியா சொல்ல வேண்டியதானே அந்த பொண்ணுகிட்ட, அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா அப்படின்னு. அதை விட்டுட்டு ஓன ஒப்பாரி ஊரே கூட்டிட்டு இருக்க. இப்படிதான் உன்னை வளர்த்தனா? வந்தவங்க முன்னாடி ஒரே அசிங்கமா போயிடுச்சு எனக்கு. ஆனா அம்மா, ஆனா வச்சும் ஆவணும் ஆவச்சும். இன்னொரு தடவை அந்த பூமாரி கிட்ட ஏதாவது சொல்லி அந்த பூமாரி ஏதாவது பண்ணேன்னு வையேன், தோலை உரிச்சு தொங்க விட்டுறோம் பாத்துக்கோ. என்னதான் இருந்தாலும் உன்னோட ஒரு வயசு பெரியவ. அவளுக்கு எல்லா மரியாதை நீ கொடுத்துதான் ஆகணும். அவ என்ன சொன்னாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். அதை விட்டுட்டு பூமாரி அக்கா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு ஓன் ஒப்பாரி வச்சிட்டு இருந்தேன்னு வையேன், டார்க் ரூம் இருக்குல்ல, அந்த கருப்பு இருட்டு ரூம் தூக்கி கொண்டே அடைச்சு வச்சிரும் உன்னை. அப்புறம் அதுல காலையில இருந்து ஒரே தொந்தரவா போயிட்டு இருக்கு உன்னோட. ஆளு வளர்ந்த அளவுக்கு மூளையும் வரல, ஒரு மண்ணும் வளரல. உன்னெல்லாம் கட்டி கொடுத்து உன் மாமியார் வீட்டுல நான் தான் வந்து அசிங் பண்ணும் போல. வாய முட்டு வேலையா பாரு. இவளை பெத்ததுக்கு ஒரு எரும மாட்டை பெத்து தொலைஞ்சிருந்தாவது நிம்மதியா இருந்திருப்பேன். நீங்க எல்லாரும் என்னையதான் சொல்லுவீங்க. நான் போய் சஞ்சய் மாமா கிட்டே சொல்றேன். சஞ்சய் மாமா தான் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. போங்க. பண்ணதெல்லாம் அந்த அக்கா மேலதான் தப்பு. ஆனா என் அம்மா என்னைய போய் திட்டுது. நான் சஞ்சய் மாமா கிட்டே சொல்றேன் எல்லாரையும்.